வாயில்லா ஜீவன்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு புண்ணியமாக இந்த வெட்டி கொண்டிருக்கிறார். அங்காலையெல்லாம் கொஞ்சம் தண்ணி கஷ்டம் வேணும். தண்ணிக்கு இப்போ என்ன செய்கிற நீங்கள் இஞ்சால பகுதியில்? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள புங்குடிதீவு பகுதியில் இருக்கின்ற பல்வேறு சுற்றுலா தலங்களை நாங்கள் சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் புனித சவேஷ்டிய தேவாலயம், புங்குடிதீவு மகாவித்தியாலயம் மற்றும் மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனை தொடர்பாக மற்றும் மாடுகளுக்கு தொட்டிகள் அமைக்கப்பட்டு வித்தியாசமான முறைகளில் தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு நொங்குகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்கிறார்கள். அந்த காணொலியில் மற்றும் வீடுகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. அந்த காணொலியை நாங்கள் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம். பாருங்கள்.
புங்குடிதீவு பகுதியில் பாருங்கள் நொங்கு எல்லாம் சீசன். நொங்கு சீசனில் ஒரு ஐயா நொங்குகள் வெட்டி கொண்டிருக்கிறார். என்ன இருக்கு வட்டி தான் வட்டி கூட பெருக்க மரம் பார்வையில் செல்லுகின்ற பாதையில் இந்த மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக இந்த புங்குடிதீவு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தண்ணீர் தொட்டியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அந்த தண்ணீர் தொட்டி இந்த மாடுகள் வெயிலில் இருக்காதபடியாக இந்த கூரைகள் அமைக்கப்பட்டு கீழே நின்று தண்ணி குடிக்க அந்த வெயில் தாகம் இல்லாமல் மற்றது இந்த குளிர்மையான தண்ணீர் இருப்பதற்காக இந்த கொட்டகை அமைத்து இந்த வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இந்த பசு மாடுகள் தண்ணி குடிப்பதற்காக ஒரு கொட்டில் மாதிரி அமைச்சிருக்கிறேன். மிக வித்தியாசமான முறைகளிலே ஒரு இந்த பசுக்களை பேணி பாதுகாப்பதற்கும் இந்த வாயில்லா ஜீவன்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு புண்ணியமாக இந்த தொட்டி அமைத்தவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்படியான தொட்டிகளை வீதியோரங்களிலே இந்த பசு மாடுகள் குடிப்பதற்கு அமைக்கப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்படியான வேறு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. வர செய்தவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இது புங்குடிதீவு பகுதியிலே இந்த பெருக்க மரம் பார்வையிட செல்கின்ற பகுதியிலே இந்த கொட்டகையானது அமைய பெற்றிருக்கின்றது. இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பெருக்க மரம் இருக்கின்ற இடத்துக்கு நாங்கள் தற்போது போகிறோம். அப்படியே தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்க. ஆமாம், இங்கே என்னென்ன இடங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது புங்குடுதீவில்? பெருக்க மரம் பார்க்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்களோ? நாங்கள் நைனாது சொந்த இடம். நாங்கள் பிரச்சனைகளோட வந்து எப்படி இடங்கள் இங்கே கொஞ்சம் வெயில் இல்லைன்னா கடுமையாக இருக்குது. தண்ணி கிடையாது, தண்ணி தட்டுப்பாடுகள். ஆனால் தண்ணி அந்த பைப்பெல்லாம் பூட்டி கிடக்கு. ஆனால் இங்கே தண்ணி வேற இல்லையோ? தொங்கல் நாங்கள் இருக்கிறாங்க பெருக்க மரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். அப்போ அங்காலையெல்லாம் கொஞ்சம் தண்ணி கஷ்டமே. தண்ணிக்கு இப்போ என்ன செய்கிறோம் நீங்கள் இஞ்சால பகுதியில்? பவுசர் தண்ணி வந்தால் தான் நாங்கள் குடிக்கிறது. குடிச்சாயின்னு சமைச்சாயின்னு குளிச்சாயின்னு குளிக்கவும் அதுதான். ஏன்டா கிணறெல்லாம் கடல். இப்போ எல்லா இடமும் இந்த தண்ணிகள் கொஞ்சம் தண்ணி கஷ்டம். உப்பு தண்ணி ஏன்னா உப்பு தண்ணி அதால் கஷ்டம் குடிக்கிறது. சரியான கஷ்டம் இல்லையா, தண்ணியால பெரிய கஷ்டம். இதை பார்க்குறவங்க அமைச்சர்மார் பார்த்தா இதை பார்த்து உதவி செய்யணும் மக்களுக்கு. கட்டாயம் இப்போ எலெக்ஷனுக்கு வந்து வாக்கு போட்டு நாங்கள் அவர்களை தெரிவு செய்ய அவையில் எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை முதல் கருத்தில் கொண்டு அவையில் முதன்மையாக இப்போ தண்ணி இருந்தால் தானே எது என்றாலும் இப்போ பயிரை உண்டாக்குறோம் என்றாலும் கட்டாயம் தண்ணி தான் இந்தியால சரியான வெயிலும் அந்த கடலை ஆண்டிய பகுதி தானே கொஞ்சம் தண்ணி வச்சு என்ன செய்கிறது. உப்பு தண்ணி என்றாலும் இப்போ இந்த காற்றோட தண்ணியெல்லாம் வச்சு கிணறெல்லாம் சரியாக வச்சு போயிடுச்சு. உங்களோட வீட்டு கிணறுகள் இப்படி தண்ணி கொஞ்சம் கிடக்கா சரியான கடல் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குமே. தண்ணி தட்டுப்பாடுகளாக இருக்குது இந்தியால பகுதி. தண்ணி தட்டுப்பாடு இந்தியால மக்கள் என்ன ஜீவன முதல்ல என்ன தோட்டமோ இல்லை கடத்தொழில செய்கிறாங்க? தோட்டம் எல்லாம் வயல்கள் எல்லாம் செய்கிறாங்க.
குளங்களா அங்கே இருந்து வந்து யாழ்ப்பாணம் இருந்து 200 வந்து இங்கேருந்து 600 ரூபாய்ங்கிற இடத்துக்கு போய் சேருவோம். இப்போ நீங்கள் இங்கே ஆட்டோவெலாம் போய் போகிறது போகிறோம். ஆட்டோவுக்கு 400 வேணுமா ஒரு தம்பி அடிச்சுட்டு வந்தீங்க. பஸ்ஸுகள் இல்லை உங்களோட உள்ளுக்கு போ ஒரு 6:45 கொண்டு 7:45 கொண்டு 9 மணி கொண்டு வரும். இல்லை பின்னேரத்துல எல்லாம் வந்தால் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போடுவோம். ஆட்டோ பிடிச்சி உள்ளுக்கு போகிறதா கஷ்டம் தானே. நம்ம இந்தியாவில் கொஞ்சம் வெயிலும் தண்ணி தட்டுப்பாடு தான் முதல் மேன். தண்ணீர் இருந்தால் சரி. நம்ம இதை இதை பார்க்குற அகலாரம் தண்ணீர் வசதியை செய்தால் நல்ல மேன. செய்தால் நல்ல. சரி அம்மா, நன்றி. என்ன சரி, ஓகே ஓகே.